கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 1ஆம் அதிகாரத்திலே பவுலாகிய இந்த எழுத்தாளர் வாழ்த்துதல் சொல்லி பிலிப்பியர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார். நாம் 4ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை வாசிப்போமானால், உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாகவும் எப்பாப்பிராத்தேத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அவரை மீண்டும் பிலிப்பி பட்டணத்துக்கு அனுப்புகிறார். அனுப்பும்போது இந்த கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். அதனால் பிலிப்பியர்களுக்கு இந்த அட்ரஸ் யாருக்கு அதை கிரீட் பண்ணி எழுதுகிறார் என்பதை முதலாம் 2 வசனங்களிலே பார்க்கிறோம். எப்பொழுதுமே பவுல் ஒரு டீம் மெம்பரோடு தானே இருப்பார். அவர் ஒரு சில காரியங்களை குறித்து அலசி ஆராய்ந்து ஒரு டீமாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, நான் அவங்களுக்கு இப்படி லெட்டர் எழுதி அனுப்பலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. கூட இருக்கிறவங்களாம், ஆமாம் அவங்க இந்த காரியத்தில் நமக்கு இப்படி உதவி செய்தாங்க, ஆமாம் அவங்களுடைய குணம் இப்படிப்பட்ட குணமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசி வினவி அலசி ஆராய்ந்து முடிவெடுத்து எழுத ஆரம்பிப்பார்கள். சில வேளைகளிலே யாராவது பவுலுக்கு எழுதுவதற்கு உதவியும் செய்வார்கள். இது எப்பொழுதுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பின்புலமாக இருக்க வேண்டும். அதனால் பவுல் இதை எழுதும்போது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கு உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது என்று அதில் ரொம்ப தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. ஒரு டேபிளை நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். பவுல் எழுதி கொண்டிருக்கிறார், தீமோத்தேயு விளக்கு பிடித்து கொண்டிருக்கலாம், அல்லது சில காரியங்களை 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி வார்த்தைகளை டிஸ்கஸ் பண்ணி எழுதியிருக்கலாம். அதனால் அவர் தீமோத்தேயுவையும் அங்கே குறிப்பிடுகிறார். இன்னும் யாருக்காக எழுதுகிறார் என்று அந்த முதல் அட்ரஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கடிதத்தின் அழகான ஒரு வரையறையை இது கொடுக்கிறது. யார் யாருக்காக என்ன நோக்கத்திற்காக எழுதப்படுகிறது என்பதை நாம் அலசி ஆராய இந்த முகவுரையானது இந்த முதல் அதிகாரத்தின் முதல் வசனங்களானது நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இதை ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறேன் என்றால், எந்த ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது நோக்கம் என்ன என்பதையும், யாருக்கு யார் எழுதுகிறார், என்ன நோக்கத்துக்காக எழுதப்படுகிறது என்பதையும் நாம் கவனமாக படிப்போமானால் அந்த நிருபங்கள் நமக்கு புரியும். இல்லாவிட்டால் ஏதோ குத்தாம் பொருட்டாக வாசித்து செல்வது போல அமையும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், ஸோ இட் இஸ் அட்ரஸ் டு அந்த ஆலயத்தில் அந்த திருச்சபையில் கூடி வருகிற அனைத்து விசுவாசிகளுக்கும். கண்காணிகள் என்றால் ஒருவேளை கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கலாம், உதவிக்காரர்கள் டீக்கன்மார்களாக இருக்கலாம், அல்லது உதவி போதார்களாக இருக்கலாம், தலைமைத்துவத்திலே இருக்கக்கூடிய சபை மூப்பர்கள், பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா, சபை மூப்பர்களை அவர் அட்ரஸ் பண்ணி எழுதுகிறார். இப்படி அந்த ஒரு சபையின் முழு நிர்வாகத்திலும் சபையின் முழு பங்களிப்பாளர்களுக்கும் அது எழுதப்படுகிற கடிதமாக காணப்படுகிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும், அப்போ நானும் உங்களுக்கும் எனக்கும் ஒரே பிதா தான், நான் உங்கள் சகோதரன் என்பதை ரொம்ப அழகாக எப்பொழுதும் பவுல் எழுதுவதை நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எதற்காக இவர்கள் சகோதரர்களாக இருக்கிறார்கள், எதற்காக இயேசு கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், தேவனுடைய தயவையும் கிருபையும் அவருடைய சமாதானத்தை, இந்த பூமியிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாத இரக்கத்தையும் சமாதானத்தையும் கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதை அவர் நிருபங்கள் தோறும் இந்த வார்த்தைகளை நீ பயன்படுத்துவதை பார்க்கலாம். அவர்களுக்கு அவர் நன்றி சொல்லுகிறார். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் என்று சொல்லி அவருடைய முதல் பிரயாணத்தில் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அவர் கடந்து வரும்போது உள்ளதை நினைவு கூறுகிறார். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஒரு குறிப்பிட்ட காலம் அளவுக்கும் பிலிப்பியர்களுக்கும் பிலிப்பிய விசுவாசிகளுக்கும் பவுலுக்கும் நல்ல உறவு, நீண்ட நாள் தொடர்பு, ஒரு பரஸ்பர உறவு இருந்திருக்கிறது. அதனால் அவர் அந்த நாளை நினைவு கூறுகிறார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். அதை நான் நினைக்கும் போது மிகவும் ஆசைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஏனெனில் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி, நான் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விசுவாசத்தை தொடங்கியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய 2ஆம் வருகையின் நாள் தான் அந்த முடிவு நாள். அந்த முடிவு நாள் வரைக்கும் உங்களை நடத்துவார் என்று நான் நம்பி இருக்கிறேன். அதனால் உங்களை குறித்து நான் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது அவர் சிறைச்சாலையில இருக்கிறார். சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி வருகிறார். அதாவது அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்ட
பொழுது எருசலேமிலும், எருசலேமிலிருந்து கெசரியாவிலும், செசரியாவிலும், அதன் பின்பு அங்கிருந்து ராயனுக்கு முன்பாகவும் இவர் உத்தரவு சொல்லி கொண்டிருக்கிறார். சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவருக்கு ஏன் என்ற ரீசன் சொல்வதற்காகவே அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவர் இயேசுவை பற்றி கொண்டது, இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக நடக்கிற அற்புதங்கள், மனிதர்களுக்கு மத்தியில் உண்டாகக்கூடிய மனம் திரும்புதல், மனசாட்சி குற்றப்பட்டு விடுதலை பெற்றுக்கொள்ளுதல், இப்படி அநேக காரியங்களை அவர் சுவிசேஷமாக தனக்கு சாட்சி சொல்வதற்காக, அதாவது தன் பக்கமாக பேசுவதற்கு சாட்சியாக அவர் சொல்லுகிறார். இப்படி சொல்லுவதற்கு பிலிப்பியர்களும் நிலைத்திருந்தார்கள் அல்லவா? அதைத்தான் அவர் அங்கே சொல்லுகிறார். நீங்கள் நான் இப்படி திட்டமாய் பேசுவதற்கு சொல்லுவதற்கு நீங்களும் என்னோட கூட நிலைத்திருக்கிறீர்கள். இந்த கிருபைக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அநேக பாடுகளை, கஷ்டங்களை, வேதனைகளை அனுபவித்தாலும் இன்னும் அந்த சுவிசேஷத்தை விட்டு பின்வாங்காமல் நிலைத்திருக்கிறீர்கள். ஆதலால் இந்த கிருபைக்குரிய பங்கு உங்களுக்கு இருக்கிறது. இதை நான் நினைக்கும் போது மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் மேல் நாம் வைக்கும் உருக்கமான அன்பும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் மேல் வைத்திருக்கிற அன்பும் யோசித்து பார்க்கும்போது, நான் உங்கள் மேல் எவ்வளவு வாஞ்சையாக இருக்கிறேன் என்பதை என்னால் வார்த்தையால் வெளிப்படுத்தவே முடியாது. ஆனால் நீங்கள் நம்புவதற்காக சொல்லுகிறேன். தேவனே நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த பற்று, அன்பு அவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறார் என்று. அவர் எவ்வளவாய் பிலிப்பியர்களை கனப்படுத்துகிறார், நேசிக்கிறார் என்பதை தேவனையே சாட்சியாக வைக்கிறார். இறைகள் சார்ந்த கரெக்ஷன்ஸு, அவர்கள் தவறான வழிகளே இருக்கிறார்கள் என்று திருத்துவதற்காக எழுதப்பட்ட அநேக நிருபங்களுக்கு மத்தியிலே ஒரு திருச்சபையை குறித்து புகழ்ந்து பாராட்டி எழுதக்கூடிய, அன்பை முழுவதுமாக வெளிப்படுத்தி எழுதக்கூடிய, ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அவர்கள் மத்தியிலே இருக்கிறது என்பதை விளக்கப்படுத்தி எழுதக்கூடிய ஒரு கடிதத்தை நாம் இந்த கடிதத்திலே வாசிக்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷமான அந்த உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். அதாவது நாலேஜில், ஃபீலிங்கில், ரெண்டுலையும் நீங்கள் அறிவுபூர்வமாக உணரவும் வேண்டும், நீங்கள் உங்கள் ஆன்மீக பூர்வமாகவும் உணர வேண்டும். ஒரு விசுவாசிகளுக்காக வழி நடத்துகிறவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை இங்கே பார்க்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளுடைய தனது போதனைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் அறிவிலும் அவர்கள் உணர வேண்டும், உணர்விலும், ஃபீலிங்லையும் அவர்கள் உணர வேண்டும். அதோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கிற வளர்ச்சியின் கனிகளினாலே நிறைந்தவர்களாய் எப்பொழுதும் கிறிஸ்துவின் அந்த 2ஆம் வருகையின் நாளுக்காக துப்புரவானவர்களாகவும் இடரலற்றவர்களாகவும் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களாகவும் இச்சையடக்கம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 5 முக்கிய காரியங்களை இங்கே பவுல் பட்டியலிடுகிறார். 1 அறிவு, 2 உணர்வு, 3 நீதியின் கனி, 4 துப்புரவு, 5 இடரலற்ற இச்சையற்ற வாழ்வு. இதை நமக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். நாம் யாருக்காவது ஜெபிக்கிறோம் என்றால் இந்த 5 பெரும் காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இதை நீங்கள் 2:12 பார்க்கலாம். இப்படி அவர்கள் வாழ்வதினாலே அவர்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பாடுபடுகிறதுக்கு வாய்ப்பாய் அமையுமாம். பவுல் 12ஆம் வசனத்திலே தனக்கு சம்பவித்தவைகள் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கிறதாம், அது விளம்பரமாக இருக்கிறதாம். எனது கைதியும், எனக்கு உண்டான எதிர்ப்புகளும், எனக்கு உண்டான போராட்டங்களும், எனக்கு உண்டான பல கட்ட விசாரணைகளும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு, அந்த சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு விளம்பர பலகையாய் அமைந்தது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு இப்படி நடக்கிறதே என்று நீங்கள் வருத்தப்படாதிருங்கள். 13ஆம் வசனம், அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, இதை கேள்விப்படுகிற ஒவ்வொருவர்களும் ஆச்சரியப்பட்டு, இது ஒரு கேஸா, இந்த கேஸுக்கு அரஸ்டா என்று சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு பிரபலமாகிவிட்டது. அது அரண்மனையிலே, ரோம ராயனுடைய அரண்மனையிலே கூட விசாரணைக்கு வரும்போதெல்லாம் அந்த கேஸை குறித்த ஒரு பதட்ட நிலை, ஒரு ஆராய்ச்சி நிலை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்படி அரண்மனை எங்கும் உள்ளவர்களும் கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த கைது ஆனது, இந்த அரஸ்டானது வாய்ப்பாய் அமைகிறது. கிட்டத்தட்ட 4 வருடங்களாக எருசலேமில் அரெஸ்ட் ஆகி செசரியா பட்டணத்திலிருந்து தப்பிக்க விட்டு அதன் பின்பு கடல் யாத்திரையாக வந்து இப்பொழுது ரோம சீசர்களின் அந்த அரண்மனையிலே அவர் கைதியாக வைக்கப்பட்டிருக்கிறார். 2 வருடம் காலமளவும் அவர் வீடு எடுத்து தங்கி இருந்து ரோமர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்து வந்தார் என்று பார்க்கிறோம். இப்படி 4-5 வருடங்களாக இந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக காணப்படுகிறது. அவருடைய சுவிசேஷ சாட்சியானது எப்படி பிரபலமாகிறது, எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் ஆகிறது என்பதை குறித்து அடுத்த பட்டியலிடுகிறார். அநேகர் திடங்கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். மிஞ்சி போனா என்ன, மரணம் தானே அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு வேத வசனம் அவர்களுக்குள் ஆழமாய் கிரியை செய்திருக்கிறது.
சிலர் பொறாமையினால செய்தாங்களாம். என்ன பவுலால மட்டும்தான் முடியுமா? நாங்களும் போதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டாங்களாம். சில பேர் அப்படிதான். தனக்கு என்ன அழைப்பு இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனா யாராவது சக்சஸ்ஃபுல்லா மினிஸ்ட்ரி செய்றாங்கன்னா, அத அவங்கள தள்ளி விட்டுட்டு அவங்க இடத்துல இவங்க போய் உட்காரணும்னு நினைப்பாங்க. அவங்களும் செய்ய மாட்டாங்க. செய்றவங்களையும் செய்ய விட மாட்டாங்க. நமக்கான அழைப்பு என்ன என்று அறிந்து, நாம் தேவனுடைய ராஜ்யம் கட்டிக்கொண்டிருக்கிறதை உழைக்காதபடிக்கு, குலைத்து போடாதபடிக்கு நாம் நமக்கான அழைப்பிலே பணியாற்ற வேண்டும். ஆனால் கிறிஸ்துவின் மேல் பற்றுள்ளவர்களாய் இந்த ஊழியத்தை செய்யாமல் பவுலின் மேல் பொறாமை உள்ளவர்களாய் இந்த ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். உன்னால மட்டும்தான் கூடுமா? மோசேக்கு விரோதமாய் ஆரோனும் மிரியாமும் இழந்ததை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். சிலர் எனக்கு வெறுப்பை உண்டாக்கத்தக்கதாக விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். நல்ல இன்டென்ஷன், குட் இன்டென்ஷனோடு கூட இந்த பணியை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். 16ஆம் வசனம், சிலர் என் கட்டுகளுடைய உபத்திரத்தை கூட்ட நினைத்து பவுலுக்கு மனவேதனை உண்டாக்கத்தக்கதாக பவுலை குறித்து அவர்கள் பேசணும். பவுலை குறித்து காசி பண்ணும்போது, ஏன் அப்படி என்ன பண்ணான் அப்படின்னு கேட்கும்போது, அவனா இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தரை பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து யார் என்று அவர்கள் சொல்லி விடுகிறார்கள். அவங்களுடைய இன்டென்ஷன் என்னன்னா, பவுலை மனவேதனைப்படுத்தணும், பவுலை நிந்திக்கணும், பவுல் தவறு என்று சொல்லணும். அப்போ அவன் என்னத்தை தான் செய்தான் அப்படின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவை விரோதத்தினாலே அறிவித்து விடுகிறார்கள். ஆனால் சிலர் இந்த சுத்த சுவிசேஷத்திற்கு உத்தரவு சொல்ல தேவனால் அழைக்கப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். Talking against Paul, they have to talk about Jesus. There are some people who are talking about Paul and about Jesus. பவுலுக்கு விரோதமாய் பேசுவதற்காக இயேசுவை பற்றி பேசுகிறார்கள். சிலர் உண்மையாய் உணர்ந்தவர்கள் பவுலை பேசுவதற்காக இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்காக பவுலை சொல்லுகிறார்கள். இது ரெண்டு நாளா என்ன? பாசிட்டிவா இருந்தானே, நெகட்டிவா இருந்தா என்ன? எந்த விதத்திலேயோ கிறிஸ்து யார் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளுகிறதல்லவா? அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னும் சந்தோஷப்படுவேன். என்னை தவறு என்று சொல்லுவதற்காகவாவது கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறாரே. எந்த அளவுக்கு பவுலுடைய அடிமனதின் ஆழத்திலே எந்த விதத்திலாதும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதிலே ஆழமாய் இருந்தார் பாருங்கள். பிலிப்பியரே, நீங்கள் இவைகளெல்லாம் குறித்து கேள்விப்பட்டு மனவேதனைப்பட்டு ஜெபிக்கிறீர்கள். உங்கள் வேண்டுதலினாலே இந்த நெகட்டிவ் ஃபேக்டர் கூட எனக்கு நன்மையாய் முடியும், ரட்சிப்பாக முடியும். என் வாழ்க்கையிலே ஜீவனானாலும் சாவானாலும் என்னவா இருந்தாலும் என் சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்படுவார், அந்த நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு வேண்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், நான் மரித்து விட்டேன். சாவு எனக்கு ஆதாயம், என் சரீரம் மரித்தால் நான் கிறிஸ்துவோடு வாழுவேன். ஆனால் இந்த சரீரத்தில் பிழைத்திருந்தால் கிறிஸ்துவுக்கு பிரியமான கிரியைகளை செய்வேனே. அதனால் இது ரெண்டுல நான் எதை சூஸ் பண்ணணுன்னே தெரியல. எனக்கு ஆண்டவரோட இருக்கிறதும் விருப்பம், ஆண்டவருக்காக பணி செய்வதும் விருப்பம். எனது வாழ்வோ சாவோ இரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். நான் கிறிஸ்துவோடு வாழ்வதை விரும்புகிறேன். நான் கிறிஸ்துவோடு வாழ்வது எனக்கு அதிக நன்மை. நான் சரீரத்தில் இருந்தால் உங்களுக்கு அதிக நன்மை. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த வழக்கோடு முடிவு எப்படி இருக்கும் என்று பவுலால் சொல்ல முடியவில்லை. ஆதலால் அவர் விசுவாசிக்கிறார். நான் உயிரோடு இருந்தால் என்று சொல்லும்போது நான் உங்களிடத்திலே பார்க்க வருவேன் என்று சொல்லுகிறார். அதை 25ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 26 அவர் மறைமுகமாக எட்டர்னல் லைஃபை குறித்து சொல்லுவார். ஒருவேளை நான் நியாயம் தீர்க்கப்பட்டு மறைத்து விடுவேன், ஆனால் நாம் பிழைத்திருப்போம், அனைவரோடும் நாம் எல்லோரும் அங்கே இருப்போம். உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்போம் என்று அறிந்திருக்கிறேன் என்று பரலோக வாழ்வை குறித்து சொல்லுகிறார். கிறிஸ்தவ நிமித்தம் பாடுபடுவது நமக்கு அருளப்பட்ட கொடை, நன்கொடை, கிஃப்ட் என்று எழுதுகிறார். இதை நாம் 27ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். 27 மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். நான் சரீரத்திலே உங்களை கண்டாலும், நான் சரீரத்திலே உங்களிடத்திலே வராமல் இருந்தாலும் உங்களுக்குள்ளாக ஒரே ஆவியிலே உறுதியாய் நிற்கும்படியாக சொல்லுகிறேன். ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களாலே ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். சுவிசேஷத்தின் நிமித்தமாக சுவிசேஷத்திற்காகவே சுவிசேஷமாகவே வாழ்வதற்குத்தான் நாம் போராட வேண்டும். அந்த ஒரு காரியத்திற்காக யாரை குறித்தும் பயப்படவோ பயந்து பின்வாங்கவோ கூடாது. நீங்கள் தைரியமாய் இருப்பது அவர்கள் கெட்டு போவதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது. இது தேவனுடைய செயல், தேவனுடைய பலன்.
தேவன். ஏனெனில் கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் மேல் விசுவாசம் வைப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுகள் அனுபவிப்பதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நாம் பாடுகளை கடந்து போகும்போது பயப்படக்கூடாது. வெற்றி சிறக்க வைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். பாடுகளை சகிக்கிறவனுக்கு பரலோகம் நிச்சயம் உண்டு. அதாவது பரலோகத்தை விரும்புகிறவர்கள் பாடு அனுபவிப்பார்கள். சொந்த ஜனங்களாலே பாடுகளை அனுபவிப்பார்கள். என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டாகிறது என்று நீங்கள் கேள்விப்படுகிறதுமான இந்த போராட்டங்கள் உங்களுக்கும் உண்டு. ஓகே லார்ட், ஐ அக்செப்ட் என்று சொல்லுங்கள். கிறிஸ்துவோடு வாழ துடிக்கிற ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவின் பாடுகளை, வேதனைகளை சிறு துளியாவது அனுபவிக்க வேண்டும். அனுபவித்துத்தான் தீர வேண்டும். ஆசீர்வாதமும் அருள்வாக்கும் அற்புதங்களும் வல்லமைகளும் பெலனும் மட்டுமல்ல, பாடுகளும் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்றன. ஆதலால் பாடுகள் வரும்போது சோர்ந்து போகாமல் அதை சகித்து வெற்றி சிறந்த கிறிஸ்துவை பின்பற்றி நாம் பரலோக வாழ்வுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.